ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதமும் தியானமும் பகுதியில் நாம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் வாசித்து தியானிப்போம். இதில் 50 வசனங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ரொம்ப பெரிய ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றின அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகள், கர்த்தருடைய நமக்கு வேண்டிய காரியங்கள். மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதின் சந்ததியிலே தேவன் யாருக்கு கிருபை செய்கிறார்? மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதின் சந்ததியாக இருக்கிற நம்மளுக்காக தான் அவரும் அதிலே வந்தார், நாமையும் அதிலே தான் வர வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை அடைவதாக. சோத்ரம் 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 சோத்ரம். பக்கம் பக்கமாக இருக்கிறது நம்முடைய விளக்க உரைகள். ராகவத்தனைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அல்லேலூயா. முதலாவது மீட்பின் சங்கீதம். சங்கீதம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். அது இவங்க பாடுறவங்கல அண்ணால் பாடுவாங்க. அல்லேலூயா. அதை போல இவருக்கும் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. தாவீதின் தேவனுடைய 9 காரியங்கள் 1லிருந்து 2 வரைக்கும். நெருக்கத்தில் தாவீதின் ஜெபம் 3லிருந்து 6 வரைக்கும். தேவனுடைய பதில் 35 அற்புதமான கிரியைகள் 7லிருந்து 20 வரைக்கும். சாட்சி 5 செயல்பாடுகள் 21லிருந்து 24 வரைக்கும். தேவனுடைய 15 விதமான சுபாவங்கள் 25லிருந்து 31 வரைக்கும். தேவனுடைய 21 ஆசீர்வாதங்கள் 32லிருந்து 50 வரைக்கும். அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகத்தில் தாவீதின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. 18வது சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எழுதப்படுவதற்கு முன்பே 2 சாமுவேல் 22வது அதிகாரம் எழுதப்பட்டது. தாவீது அதன் பின்பு அந்த வசனங்களில் உள்ள சில வார்த்தைகளை ஓரளவு புதுப்பித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். சபையில் இந்த சங்கீதத்தை பாடுவதற்கு ஏற்ற பிரகாரமாக தாவீது இதை திருத்தி அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு ஏராளமான வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய சத்துருக்கள் கையிலிருந்து கர்த்தர் பல சமயங்களில் தாவீதை விடுவித்து ரட்சித்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கும் இரக்கத்திற்கும் ரட்சிப்புக்கும் நன்றி சொல்லும் வண்ணமாக தாவீது இந்த சங்கீதத்தை இயற்றியிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய பக்தி விருத்திக்கு உதவி புரியும். அவை நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளும் கருத்துகளும் தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நேர்த்தியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையில் எழுதப்பட்டுள்ள இந்த சங்கீதத்தில் இசை நயம் அதிகமாக இருப்பதாக எபிரேய வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இசை நயமும் பயபக்தியும் இந்த சங்கீதத்தில் இணைந்திருக்கிறது. இசை நயத்தை விட பயபக்தியும் கர்த்தரை துதிக்கும் ஸ்தோத்திர வார்த்தைகளும் இந்த சங்கீதத்தில் அதிகமாக உள்ளன. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நாம் வாசித்த போது மிகவும் அருமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பரிசுத்த விசுவாசமும் மெய்யான அன்பும் கர்த்தருக்குள் சந்தோஷமும் கர்த்தரை துதிக்கும் துதியும் கர்த்தரை நம்புகிற விசுவாசமும் காணப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் நமக்குள் ஜீவனாய் இருக்க வேண்டும், ஜீவனுள்ளவைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அனலுள்ளதாயும் உற்சாகமானதாயும் இருக்கும். நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். தாவீது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறார், கர்த்தரில் அன்பு கூறுகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த விடுதலைக்காக தாவீது கர்த்தரை துதித்து பாடுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு நீதிக்கு தக்கதாக அவருக்கு பதிலளிக்கிறார். தனக்கு கிடைத்த எல்லா வெற்றிக்கும் தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் தனக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் இன்னும் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்வார் என்பதையும் தாவீது நினைவு கூர்ந்து தன்னுடைய இருதயத்தில் உற்சாகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது கர்த்தருடைய தாசன். இந்த சங்கீதத்தின் மூலமாய்
தாவீது கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். கர்த்தர் தன்னை விடுவித்த அந்த நாளிலே தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். என் பெலனாகிய கர்த்தாவே, அல்லேலூயா. கர்த்தாவே மேல் அன்பு கூறுகிறேன். இந்த 1 வசனம் 1, 2. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் இந்த சங்கீதம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் புஸ்தகத்தில் இந்த சங்கீதத்தை ராகவ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. சங்கீத புஸ்தகத்திலே இந்த சங்கீதத்தின் தலைப்பு ராகவ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் தேவாலயத்தில் பாட வேண்டிய சங்கீதமாகும். நாம் இதை ராக்காலங்களில் இக்காலத்தில் திருச்சபைகளிலும் பயபக்தியோடு பாடி வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் தாவீது தன்னை பற்றி சொல்லும்போது கர்த்தருடைய தாசனாகிய தாவீது என்று சொல்லுகிறார். மோசே கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் தேவாலயத்திலே பாடப்படுகிறது. மோசே கர்த்தருடைய தாசனாக இருந்தது போல தாவீதும் கர்த்தருடைய தாசனாய் இருக்கிறார். தாவீது தன்னை இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லிக் கொள்வதை விட தேவனுடைய கர்த்தருடைய தாசன் என்று சொல்லிக் கொள்வதையே பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோத்திரம், 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 சோத்திரம். 116வது சங்கீதில் தாவீது தன்னை பற்றி சொல்லும்போது, கர்த்தாவே, நான் உமது அடியேன், உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தாவீது கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருக்கிறார். இந்த ஐக்கியத்திற்காக கர்த்தர் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இதில் தேவனுடைய நாமத்தை குறித்து குணாதிசயங்கள் குறித்து சொல்லப்படும் பொழுது கண்மலை, அஸ்திபாரம், கோட்டை, பாதுகாப்பு, இரட்சகர், தப்புவிக்கிறவர், தேவ சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜனத்திற்காக தேவன் அறிந்தவராகவும் எல்லாவற்றையும் துருகம், கேடகம், தேவன் தமது தலையையும் இருதயத்தையும் மூடுகிறார். இதனால் விரோதிகளிடத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இரட்சணிய கொம்பு என்பது வல்லமையின் அடையாளம். ஆகவே இஸ்ரவேலில் வல்லமையுள்ள இரட்சணியம் என்னும் பெரும் பொருள்படும். அல்லேலூயா. உயர்ந்த கோபுரம், ஆபத்திற்கு பயப்படாமல் இருக்க வேண்டிய அல்லேலூயா. அவர் நமக்கு உயர்ந்த கோபுரம். இரட்சணிய கொம்பு, உயர்ந்த கோபுரம். வேதாகமத்தில் குறிப்பிட்ட 4 முக்கியமான கண்மலைகள். தேவன் கண்மலை அல்லது அஸ்திவாரம், ஞானதிருஷ்டி கண்மலை, ஞான கண்மலை, ஏதேமின் தலைநகரம் சேலா, இஸ்ரவேலுக்கு துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பங்களை கவனித்து கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து தாவீது கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். கர்த்தரை பற்றி சொல்லும்போது துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறார்.
மனுஷனை பிடிக்கும் கன்னிகள் அப்படி பார்க்கும்போது இருதயம் கடினப்படுது, விக்கிரகாராதனை, பொருளாசை, பொறாமை, மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், நீதிமானுக்கு எதிராக துன்மார்க்கரின் சதி ஆலோசனை, பாவம், மதியீடனுடைய உதடுகள், துன்மார்க்கனுடைய கிரியைகள், மனுஷ பயம், கிறிஸ்துவை மறுதலிக்கிறது. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பிசாசுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய கிரியைகளாக இருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி அபயமிட வேண்டும். பூமி அசைகிறது, அதிர்ந்தது. பூமி அசைந்து அதிர்ந்தது. அஸ்திபாரம் குலுங்கியது பர்வதங்களில். அவர் நாசியிலிருந்து புகை எழும்பி வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. ஆதலால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரில் இருந்தது. சோத்திரம். பொழுது பூமி அசைந்தது, அதிர்ந்தது, கோபம் கொண்டிருக்கிறார். இந்த 3 வருஷங்களின் விளக்கம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிரியை எல்லாமே அறிய முடியாதபடிக்கு நமக்கு ரகசியமாக இருக்கிறது. கர்த்தர் தமது பிள்ளைகளை பாதுகாக்கிறார், அவர்களுடைய நன்மையை விசாரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். அப்பா உமக்கு சோத்திரம். கர்த்தருடைய பௌதீக கிரியைகள் அப்படின்னு பார்க்கும்போது பூமி அசைந்தது, பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், காரிருளை மறைவிடமாக கொண்டார், கரும்புணல்கள் தம்மை சூழ கூடாரமாக்கினார், மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழை விழுந்தது, மின்னல்களை பிரயோகித்தார், வானங்களிலே குமுறினார், தண்ணீர்களில் மதகுகள் திறவுண்டு பூதளத்தில் அஸ்திபாரம் காணப்பட்டது. ஆழ்த்தத்துவமான கிரியைகள். அவருடைய கிரியைகளை பார்க்கும்போது கோபம் கொண்டிருக்கிறார், நாசியிலிருந்து புகை எழும்பியிருக்கிறது, வாயிலிருந்து பற்றிக்கிற அக்கினி புறப்பட்டிருக்கிறது, அக்கினி தழலை மூடினார். சங்கீதம் 8வது வசனம். வானங்களை தாழ்த்தி இறங்கினார். 9 பாதங்களில் காரில் இருந்தது. கேருபீன் மேல் ஏறி வேகமாய் இறங்கி சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமது மறைவிடமாக்கினார். கரும்புணல்களை ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதியின் பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழப்பண்ணினார். கர்த்தர் வானங்களில் குமுறினார். உன்னதங்களில் அவர் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். ஆழ்த்தத்துவமான கிரியைகள் இவைகளெல்லாம். கர்த்தர் பூதலத்தை கண்டித்தார், அஸ்திபாரங்களை காணப்பட்டது. கர்த்தருடைய நாசி சுவாச காற்றினால் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டது. நம்ம நினைக்கிறோம் என்னமோ அது வெள்ளம் வந்துச்சு அதனால அப்படி நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. கர்த்தருடைய காற்றினால் நாசியின் சுவாச காற்றினால் தண்ணீர்கள் மதகுகள் திறக்கிறது, பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்படுகிறது. கர்த்தர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து தூக்கினார், ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார், என்னுடைய சத்துருக்களிடமிருந்து என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் கர்த்தர் ஆதரவாய் இருந்தார், என்னை விசாலமான இடத்தில் வைத்தார், என்னை தப்புவித்தார், என்மேல் பிரியமாய் இருந்தார். கர்த்தர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அல்லேலூயா. சோத்திரம்.
அவர் தயவுள்ளவர், அவர் உத்தமர், அவர் புனிதர், அவர் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவர், சிறுமைப்பட்டவர், மேட்டிமையான மனிதனுடைய பிரிவினைகள், மனிதனுடைய காரியங்கள். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதம், இரட்சிப்பு, கிருபை, வெகுமதிகள், தேவனுடைய கிரியைகள், பாதுகாப்பு, சந்தோஷம், கிருபை, நித்திய சுதந்திரம், சமாதானம், சத்துருவின் மீது ஜெயம், எல்லா நன்மைகள், நீதி, வளமை, வெளிச்சம், நன்மை, தேவனோடு நித்திய வீடு, போதும் என்னும் மனம், உலக வீடு, பாதுகாப்பு, பெலன், வழிநடத்துதல், மீட்பு, மற்றவர்களின் ஆசீர்வாதம், தேவனுடைய பிரியம், ஜெபத்திற்கு பதில், பொன், ஒலிவ எண்ணெய், புனிதமானவை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொன் புனிதமாக இருக்கிறது, ஒலிவ எண்ணெய் புனிதமாக இருக்கிறது, வெள்ளைப்போளம், சாம்பிராணி, குத்துவிளக்கு, தூபவர்க்கம், மேஜை, திராட்சரசம் இவைகளெல்லாம் பரிசுத்தமாக எண்ணப்படுகிறது. கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் பார்த்தோம்னா, சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள், தாழ்மையுள்ளவன், துன்மார்க்கன், தேவனுடைய ஜனங்கள், கெட்டுப்போனவர்கள் எல்லாமே ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. உலகம், விசுவாசிக்கிறவர்கள், பாவிகள், முடிபரியந்த நிலைத்து நிற்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சேருகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாம் சிறுமைப்பட்டவனுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ஒவ்வொரு காரியங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கால்கள் மான்கள் கால்களைப் போல் ஆக்குகிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய சமூகத்தில் அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் தாவீது பலத்தினால் இடைக்கட்டுகிறார். யுத்தம் பண்ணுவதற்கு சரீர பலம் கொடுக்கிறார். யுத்தம் பண்ணும் சரீர களைப்பை உண்டாக்கும். மனமும் சோர்ந்து போகும். நம்முடைய பலம் புதுப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் தாவீதுக்கு சரீர பலத்தை கொடுத்தார். தாவீது யுத்தம் செய்யும் போது அவர் சரீரத்தில் சோர்ந்து போய்விடாமல் இருப்பதற்காக அவரை பலத்தால் இடைக்கட்டுகிறார். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். தாவீது வித்து மேசியாவில் நித்திய காலமாய் தொடரும். தாவீதுக்கு இதை தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு கிருபை செய்கிறார் என்று தாவீது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிதாவானவர் ஒரு தரம் விளம்பினால் 7 தரம் கேட்கப்படும். சோத்திரம் சோத்திரம். நமக்கு ஒரு சந்ததியை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. உலக மக்கள் எல்லாம் ஒரு காரியத்தில் திருப்தி அடைவார்கள். நாமளோ எந்த விதத்திலையும் தேவனுக்குள்ளாகத்தான் திருப்தி அடைய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படிப்பட்டவர், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு சத்துரு என்ன செய்கிறார், இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்தான காரியம் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் தேவனை கிட்டி சேர வேண்டும், நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு ஜீசஸ்.